சென்னை கிண்டியில் தமிழ் திரை உலகினர் சார்பில் நடைபெற்று வரும் கலைஞர் 100 விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்த், நடிகை நயன்தாரா உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திரைத்துறையினர் சார்பில் கலைஞர் 100 விழாவானது கிண்டி ரேஸ்கோர்ஸ் இடத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரினுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் ஆகியோர் வருகை தந்து இருக்கிறார்கள். ஏற்கனவே நடிகை நயன்தாரா வருகை தந்திருந்த ஒரு நிலையில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அதே போல அவரினுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் ஆகியோர் வருகை தந்து இருக்கிறார்கள். ஏற்கனவே நடிகர் வடிவேலு, அதே போல நவரச நாயகன் நடிகர் கார்த்திக், அதே போல இயக்குனர் நெல்சன், அதே போல அமைச்சர்கள் ராஜ கண்ணப்பன், மூர்த்தி சாமிநாதன், ரகுபதி, மேலும் இயக்குனர்கள் எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரகனி, மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் வருகை தந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவரின் மனைவி லதா ரஜினிகாந்தோடு வருகை தந்து இருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளே சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் மட்டும் அல்லாமல் அங்கே கூடியிருந்த திரைத்துறையை சார்ந்தவர்களும் அவரை கையசைத்து வணங்கி அவரை வரவேற்ற அந்த நிகழ்வும் தற்பொழுது அரங்கேறி இருக்கிறது. இதற்கிடையே கலைஞர் 100 விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது திரைத்துறையினர் சார்பில் பிரம்மாண்டமான முறையில் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் பார்த்தோம் என்றால் கலைஞர் 100 விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து வரக்கூடிய ஒரு நிலையில் பல்வேறு திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள், நடிகைகள், அதே போல தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இங்கே வருகை தர இருக்கிறார். குறிப்பாக தமிழ் திரையுலகை சார்ந்தவர்கள் மட்டும் அல்லாமல் மலையாளம், கன்னடம், தற்பொழுது கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்களும் வருகை தந்து இருந்தார். இப்படி தொடர்ந்து பல்வேறு முன்னணி நடிகர்கள் பலரும் ஒன்று கூடி கலைஞரினுடைய அவரினுடைய சாதனை, அதே போல திரைத்துறையில் அவரினுடைய பங்களிப்பு உள்ளிட்டவற்றை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.